அப்போ பாருங்க, ஒரு கெட்டி தமக்கு பேர் உண்டாக பண்ணுவோமார்கள்னு சொன்னார். நம்ம புகழ் தான் அதை செய்யணும். நம்மளுடைய புகழ் புகழ்ச்சிக்க நம்ம புகழ் ஓரளவு அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் செய்யணும். இதை கர்த்தர் ஒரு போல அன்பிக்க மாட்டார். தனக்கு புகழ் உண்டாக முடியாத நீங்கள் எதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதை அன்றைக்கு தேவன் மகிமை கேட்டு செய்ய வேண்டும். அதான் முக்கியம். நமக்கு பேர் உண்டாக ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க, நமக்கு பேர் உண்டாக ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. அதெல்லாம் அவங்கவுங்க பேர் உண்டாக செய்கிறது. கர்த்தர் சொன்னாரா ஆலயத்தை கட்ட சொல்லி? ஆத்மாவே இல்லை, ஆனாலும் ஒரு ஆலயத்தை நமக்கு பேர் உண்டாக கட்டுறார்கள். ஊழியமே செய்யற, ஆனால் ஊழியம் செய்யறதாக ஒரு பேர் பதவி போட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் தமக்கு பேர் உண்டாக உண்டாக விட்டலாம். கர்த்தர் ஒரு நாள் அதை அங்கீகரிக்க மாட்டார், அதுக்கு அனுகிரகம் செய்ய மாட்டார். பாருங்க, அதுக்கு தேவன் எழுத்தார் நிற்பார். வாசிக்கலாம், மனுபுத்திரர் வாசிக்கலாம். மனுபுத்திரர் கட்டுகிற கர்த்தர் வருவார். என்னமா நீங்க ஊழியம் செய்றீங்க? ஓம் புகழ் காட்சி ஏரியா, என் புகழ் காட்சி ஏரியா. ஓம் புகழ் பரவட்டுங்கிற ஆலயத்தை கட்டுறியா, எனக்கு புகழ் பரவணும் ஆலயத்தை கட்டுறியா? கர்த்தர் வந்து ஒரு நாள் பாப்பா அக்கினியை சோதிச்சு பாப்பா. அதுக்கு மேல அந்த தங்கத்துக்கு மேல சோதிச்சு இருந்து பார்த்தா தான் அந்த ஊழியம் யார் ஊழியங்கிறது தெரியும். அப்போஸ்தலர் பவுல் சொன்ன பிரகாரமாய் அதை சோதிட்டு பார்க்கும்போது தான்